இன்று தமிழகனுடைய முதல்வரை கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் வருவாய்த்துறையில் பணிபுரியக்கூடிய அரசின் நலத்திட்டங்களை கடற்கோடி கிராமத்திற்கும் கொண்டு செல்லக்கூடிய கிராம உதவியாளர்கள் தொடர்ந்து இன்று 30 நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தமிழக முதல்வரை நாங்கள் தினந்தோறும் சந்திப்பதற்கான உயர் அலுவலர்கள் உள்ளிட்ட அனைத்துகளையுமே நாங்கள் சந்தித்து விட்டோம். எங்களுடைய கோப்புகள் நிதித்துறை செயலரிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. ஆனா நிதித்துறை செயலாளர் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்துக்கான கோப்புகள் இனிமேல் அவர் இதுவரைக்கும் கையெழுத்திடவில்லை. அவர் கையெழுத்திட்டால் மட்டுமே எங்களுடைய வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் கிடைக்கும் என்ற பட்சத்தினால் முதல்வரின் கவனத்தை ஏற்கின்ற வகையில் நேற்று முதல் பேரணியாக சென்று கொண்டிருக்கிறோம். நாங்க நேற்று இன்று கேட்கவில்லை. கடந்த 31 ஆண்டுகளாக கிராம அரசாணை 625 படி முழு நேர ஊதியராக ஆக்கப்பட்டு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தில் இருந்தவர்களை இன்று சிறப்பு என்ற பெயரில் தொடர்ந்து நாங்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டோம். அந்த சிறப்பு காலமுறையை ஒழித்து வரையறுக்கப்பட்ட காலமுறை வேண்டும் என்றதான் எங்களுடைய ஒட்ட கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து 30 நாளாக போராடிக்கிட்டு இருக்கோம். தமிழக முதல்வர் அவர்கள் காலையில் கூட ஒரு செய்தியில் வெளியிட்டார். திராவிடம் ஆட்சியில கடந்த 6/3/1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்தது. அந்த அடிப்படையில் நாங்கள் திராவிட மாடல் ஆட்சியை தொடர்ந்து அவர்கள் அறிவித்த அனைத்து நலத்திட்டங்களையும் இன்று கடற்கோடி கிராமத்திற்கும் கொண்டு செல்லக்கூடியவர்கள் கிராம உதவியாளர்கள். அந்த அடிப்படையில் 6/3 எங்களுடைய வாழ்க்கை ஒளி ஏற்றும் என்ற அடிப்படையில் தமிழக முதல்வரை சந்திக்கும் இந்த பேரணியை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். தயவு செஞ்சு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அவர்கள் உடனடியாக கருணை உள்ளத்தோடு கிராமங்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியான அடிப்படை ஊதியத்தை 15,700 வழங்க வேண்டும் என்று இந்த பேரணி வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு தமிழகத்தில் முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களை தொடர்ந்து நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் கடைசி நேரத்தில் கூட எங்களை கண்டுகொள்ளாத ஒரு சூழ்நிலைதான் நாங்கள் இன்றைக்கு தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் இருக்கின்றோம். ஏனென்றால் அவர் நினைத்திருந்தால் முதலமைச்சரிடம் கொண்டு சென்று உடனடியாக எங்கள் கோப்பை கையெழுத்திட்டிருக்கலாம். அவர் அதுக்கான பணிகளை செய்யவில்லை என்பதுதான் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். கடந்த 2023 மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சரோடு 4 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். ஆனால் இன்று அவர் சொல்லிக்கொள்ள தேர்தல் முடிகிற நேரத்தில் நீங்க வந்திருக்கீங்க, என்னால ஒண்ணு சொல்ல முடியல என்றாரு. இது எங்களுக்கு வேதனையான விஷயமா இருக்கு. நாங்க தொடர்ந்து அவரை விருந்தினர்களையும் மாவட்ட ஆட்சியரகத்திலையும் நேற்று 4ஆம் தேதி CRA அலுவலகத்திலையும் சந்திப்பு ஏற்பட்டது. எங்களுடைய கோப்பின் மீது எங்களை வைத்துக் கொண்டு உயிரிழந்த அவருடைய கோப்புகளை உடனடியாக நிறைவேற்ற சொல்றாரு. ஏனால் இவர் உடனடியாக அதில் தலையிட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று எங்க கோப்பின் மீது கையெழுத்திட்டு அரசாணையாக வெளியிடும் வரை தமிழக முதல்வர் அறிவிப்பார் என்ற அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் அமர்ந்திருக்கின்றோம். எங்கள் போராட்டத்தை கைவிடுவது என்றால் தமிழக முதல்வர் நினைத்தால் மட்டுமே முடியும் என்ற அடிப்படையில் கூறிக்கொண்டு எங்களுடைய வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் 15,700 வழங்க வேண்டும் என்று கோரிக்கொண்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர் கூட்டம் எல்லாம் ஒரு போராட்டத்தை அறிவிச்சாங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு அறிவிப்பு அரசிடம் நீங்க தொடர்ந்து 30 நாட்கள் மேலாக இந்த போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா எந்த விதமான அசைவும் அரசிடம் இருந்து வரவே இல்லை. கனிமம் இப்ப தேர்தல் தேதி வேற அறிவிக்க போறாங்க. அறிவிச்சிட்டாங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்படும் வாய்ப்பு. இப்ப தொடர்ந்து என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு ஜாக்டோஜியோ, போட்டோஜியோ, ஆக்டோஜியோ உள்ளிட்ட போராட்டங்கள்லாம் அறிவிச்சு அவங்களுக்கான அந்த டாப்ஸ்ங்கிறது ஒண்ணு அறிவிச்ச உடனே அதுக்கு நன்றி மாநாடு முதற்கொண்டு அறிவிச்சுட்டு அவங்களுடைய போராட்டத்தை கைவிட்டாங்க. ஆனா அந்த டாப்ஸ்ல இன்னைக்கு நாங்க இருக்கோமா இல்லைங்கிற நிலைமை தான் கிராம உதவியாளர்கள் நாங்க இருக்கோம். கடற்கோடி நலத்திட்டங்களை கொண்டு சென்றவர்கள் கிராம உதவியாளர்கள். எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தை அறிவித்தால் மட்டுமே தேர்தல் அறிவித்தாலும் எங்களுடைய போராட்டம் தொடரும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அதுல எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் நாங்கள் ஆளாக மாட்டோம். எங்களுடைய ஒற்றை குறிக்கோள் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் டிகிரேடுக்கு இணையான 15,700 வழங்கினால் மட்டுமே எங்களுடைய போராட்டத்தை முடிவு கொண்டு வர முடியும். நிச்சயமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களையும் கோட்டாட்சியர் அலுவலகங்களையும் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் கொண்டு செல்வோம். அதுல எந்த விதமான மாற்றமே இல்லை. சென்னை வெளிநகரத்தில் நாளை திங்கட்கிழமை எங்களுடைய ஒட்டுமொத்த ஊழியர்களையும் வரவழைத்து அதற்கான வேலைகளை நாங்கள் செய்வதற்கு தயாரான நிலையில் இருக்கின்றோம்.
பேர் கொடுங்க. குரு நாகப்பன், மாநில ஒருங்கிணைப்பாளர், கிராம உதவியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு.